ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, கனகப்பட்டி ட்ராவல் vlogோட பார்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரையிலேருந்து கிளம்பி பழனி பஸ்ஸில் ஏறினோம் ஃப்ரெண்ட்ஸ். பழனிக்கு முன்னாடி 7 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வந்து கனகம்பட்டி இருக்குது. கனகம்பட்டி ஊர் வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே ஏறல ஆட்டோவில். அதுக்கப்புறம் பஸ்ஸில் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஈவினிங் 5 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் ரீச் ஆனோம். ஸோ ஒரு 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பூஜை வந்து அட்டன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருந்துச்சு. பூஜை சாமான்லாம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிஷப் வந்து ஒரே அழுகை, என்ன வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா கீ செயின் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. அதனால் வந்து ஒரு கீ செயின் வாங்கி அவன் கையில் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அழுகலை. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி கோயிலுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 200 ருபீஸ் வந்து கோயிலுக்காக வந்து டொனேஷன் பண்ணோம். டொனேஷன் காசு கொடுக்கும்போது அட்ரஸ்லாம் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, நீங்கள் எந்த ஊர், சும்மா வெரிஃபைக்காக வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 200 ருபீஸ் வந்து ஹஸ்பண்ட் பேர்லேயும் என் பேர்லேயும் வந்து டொனேஷன் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் போகிறதுனால வந்து கோயில் எங்கே இருக்குது, என்னென்ன திங்ஸு பூஜைக்கு வாங்கிட்டு போகணும் ஒன்றுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரூம் தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நான் என்னென்ன கொண்டு போவாங்க பூஜைக்கு? ஆறு மணிக்கு கரெக்டாக பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில டைமில் வந்து எனக்கு கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. ஸோ அழுதுகிட்டே சாமி கும்பிட்டேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் நம்ம சத்குரு சித்தர் ஐயாவுடைய ஜீவ சமாதி. பாருங்கள், கிட்ட போய் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோலாம் அலோடு, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வீடியோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் விளக்கு ஏற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூஜை சாமான் செட்லேயே வந்து விளக்கு வந்துருந்துச்சு. 2 விளக்கு திரி, அதுக்கப்புறம் குட்டியூண்டு எண்ணெய் டப்பா இருந்துச்சு. ஸோ விளக்கு ஏற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி வந்து பார்த்து விளக்கேற்று அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஸோ நல்லதே நடக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை வந்து இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம். நாங்கள் வந்து ஈவினிங் 5 மணிக்கு கோயில் ரீச் ஆனோம் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கு பூஜை அட்டன் பண்ணோம். அதனால் வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இருட்டாயிடுச்சு. அதனால் வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியல. ஸோ கோயில் மண்டபத்தில் தங்கலான்னு பார்த்தா அங்கேயும் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரூம் எடுத்து தங்கினோம்.
அதுக்கப்புறம் ஹோட்டல் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி வெஜ்ஜு தான், நான்வெஜ் வந்து சாப்பிடவே இல்லை. எனக்கு வந்து பூரி, ரிஷப் டேடிக்கு வந்து பரோட்டா, தம்பிக்கு வந்து இட்லி, இந்த மாதிரி வெஜ்ஜாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். கோயிலேருந்து திரும்ப போகும்போது தான் லாஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ வந்து ரூமில் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் வந்து ஸ்டே பண்ணல, ஏன்னா ஒரு மண்டபமாக இருக்குது, அங்கே வந்து ஓப்பனில் வந்து தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரிஷப்க்கு வந்து செட் ஆகாது, ஏன்னா ரிஷப் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டான், அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சூப்பராக ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து ஒரு ரூம் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டோம். மார்னிங் ஆகிடுச்சு, மார்னிங் 6 o'clock ஆகிடுச்சு, இன்னும் விடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7 o'clock வந்து இங்கேருந்து திரும்ப கோயிலுக்கு கிளம்புறோம். ஏன்னா நேற்று இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அன்னைக்கே திரும்பி போகிற மாதிரி முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ஊர் பஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அடுத்த நாள் மார்னிங் திரும்ப கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு ரூமில் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிளம்பணும். ரிஷப் தூங்கிட்டுருக்கான், நான் ரெடி ஆகிட்டேன், ரிஷப் டேடி ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்து செக் அவுட் ஆகிட்டு ஊருக்கு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ ரிஷப் டேடி ரெடி ஆகிட்டுருக்காரு, இன்னும் விடியல. ஸோ நம்ம வந்து 5:30 மணி பூஜைன்னு சொன்னாங்க. 5:30 மணி பூஜை வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியல. சும்மா கோயில் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூர் வீடியோ வந்து தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போன வீடியோ அது வந்து தனியாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா மனசார வந்து சாமி வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கனகம்பட்டிக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. இங்கேருந்து பழனி வந்து ரொம்ப கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு பட்ஜெட் ப்ராப்ளம்ங்கிறதுனால இங்கேருந்து திரும்ப ஊருக்கு கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகலான்னு சொல்லியிருக்காரு ரிஷப் டேடி. கவலைப்படாத, ஒரு தடவை வந்து பழனிக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நாங்கள் வந்து கனகம்பட்டி சித்தர் குரு ஐயாவை பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பழனிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமோட பால்கனி பாருங்கள், சூப்பராக இருக்குது. வண்டி போகிறதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் வெளிச்சதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறேன். இங்கே லைட்லாம் இருக்குது. ஸோ ரிஷப்க்கு வந்து இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் இங்கேயும் ஆடி விளாண்டுட்டே இருந்தான், அதுக்கப்புறம் தூங்கிட்டான். ரிஷப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் ரிஷப் டயர்டாகி தூங்கிட்டான் நேற்று நைட்டு வந்த உடனே. அதுக்கப்புறம் ரிஷப் டேடி ரிஷப்பை தூக்கி ரொம்ப டயர்டாயிட்டார். ஸோ 2 பேருமே தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தூங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. கனகம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் வெளிச்சமானதுக்கப்புறம் வந்து இது தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். ரூமோட வீடியோ வந்து தனியாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். எல்லா vlogsம் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.